வீட்டின் முள் இருந்த நீர் தொட்டியிலிருந்து ஒரு சொம்பில் நீர் எடுத்துக்கொண்டு கால்களை கழுவினார். வினயன் ஒரு சொம்பு நீரால் தான் கழுவிக்கொண்டான். வினோதன் 4-5 சொம்புகள் நீரை எடுத்து கழுவிக்கொண்டான். பிறகு சாப்பாட்டுக்காக அழைத்த போது வினயன் தட்டில் வைத்த உணவை முழுமையாக முடித்தான். வினோதன் கேட்டு வலியுறுத்தி கூடுதல் உணவை எடுத்துக்கொண்டு முடிக்க முடியாமல் நிறைய உணவை வீணாக்கினான். இவை அனைத்தையும் சுதர்சனன் கவனித்திருந்தான். அவர்கள் சென்ற பிறகு அவர் தனது மனைவியிடம் கூறினார், நம்முடைய மகளை வினயனுக்கு திருமணம் செய்யலாம். அப்பொழுது அவரது மனைவி வினோதனை பற்றி கேட்டார். எப்படி திடீரென்று முடிவெடுத்தது ஏன்? அதற்கு அவர் கூறினார், சிதானந்தார் என்று ஆசான் எனக்கு நண்பனே. நாங்கள் சிறுவயதிலிருந்து ஒரே ஆசானிடம் கல்வி கற்றோம். சமீபத்தில் தலைநகரத்தில் சந்தித்த போது மகளின் திருமணத்தை பற்றி கூறினேன். அவர் வினோதன் மற்றும் வினயனை ஒரு கடிதம் கொடுத்து என்னிடம் அனுப்பினார். இருவரின் ஒருவர் உங்களுக்கு பிடித்திருந்தால் அவருடைய பெற்றோரிடம் பேசி திருமணம் நிச்சயிக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர் மனைவி கேட்டார், அந்த இருவரில் வினயனையே தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன?